குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இன்னும் கேள். தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனத்தில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலியவை உண்டாகிறது. ஆனால் அதே மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது. இல்லறம் தண்ணீர், மனமோ பால். பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும். தூய பாலை காண முடியாது. அதே பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும். எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம், பக்தி என்னும் வெண்ணெயை பெறு. அந்த வெண்ணெயை இல்லற வாழ்க்கை என்னும் நீரில் இட்டால் அது நீருடன் கலக்காது, மிதக்கும். ஆராய்ச்சி மிகவும் அவசியம். காமினி காஞ்சனம் நிலையற்றது. இறைவன் ஒருவர் மட்டுமே நிலையானவர். பணத்தால் என்ன கிடைக்கும்? தங்க இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். இறைவன் கிடைக்க மாட்டார். எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி. புரிந்ததா? வஸ்து விசாரம். இதோ பார், பணத்தில் என்ன இருக்கிறது? அழகிய உடம்பில்தான் என்ன இருக்கிறது? பகுத்தறிந்து பார். அழகிய உடம்பிலும் வெறும் எலும்பு, சதை, கொழுப்பு, மலம், மூத்திரம் எல்லாம் தான் இருக்கின்றன. இறைவனை விட்டுவிட்டு மக்கள் இத்தகைய விஷயங்களில் ஏன் தான் மனத்தை பறி கொடுக்கிறார்களோ? ஏன் தான் எம்பெருமானை மறக்கிறார்களோ? முடியும், நிச்சயமாக இறைவனை காண முடியும். அதற்கு அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும். பகுத்தறிந்து உணர வேண்டும். இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும். ஆழ்ந்த மன இயக்கத்துடன் அழுதால் இறைவனை காண முடியும். மனைவி மக்களுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்திற்காக அழுது புரள்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும். மன இயக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டி அருள்வான். அதுபோல் மன இயக்கத்திற்கு பிறகு இறை காட்சி வருகிறது. 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மை காட்டி அருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்ப பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் காதல், இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சியின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும்.